நான் நேரடியாக இப்பொழுது நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுறதை விட ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை உங்கள் மத்தியிலே நாங்கள் வைத்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற காரியம் வாசல்கள். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லலை, எல்லாரும் சொல்லுங்க. வாசல்கள், வாசல்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள். சில வாசல்கள் வாழ்க்கையிலே திறக்கப்பட்டு இருந்தாலும் திறக்கப்பட்ட வாசல்களுக்குள்ளே உட்பிரவேசிக்க முடியாதபடிக்கு மனிதர்களால், சத்துருக்களால் தடைகள் உண்டாக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவன் எனக்கு முன்னால ஒரு அனுகூலமான திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆனாலும் நான் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடி தடை பண்ணுகிறவர்கள் அநேகர் என்று அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுலே அவ்விதமான சூழ்நிலைகளுக்கூடாக அவர் கடந்து சென்றிருக்கிறார். ஆகவே இது ஒரு வேதத்தினுடைய ஒரு சத்தியம். நான் இன்றைக்கு பேச போகிற இந்த வாசல், நாங்கள் எங்கள் கண்களினாலே பார்க்கின்ற இந்த வாசல்களை குறித்து பேசவில்லை. ஆனால் எங்களுடைய இயற்கை கண்களுக்கு தென்படாத, புலப்படாத ஆவிக்குரிய வாசல்கள், அவற்றை குறித்து தான் நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். தேவன் சில நேரங்களிலே நமக்கு வாசல்களை திறந்து வைத்திருக்கத்தக்கதாக இருந்தும் அந்த திறக்கப்பட்ட வாசல்களை பார்க்க முடியாதபடியும் திறந்த வாசலுக்குள்ளே உட்பிரவேசிக்க முடியாதபடிக்கும் நாம் தடை பண்ணப்படுகிறோம். நாம் ஆண்டவரே இந்த வாசலை திறந்து தாரும், திறந்து தாரும் என்று நாம் ஜெபித்தால் ஆண்டவர் சொல்லும் பதில் என்னண்டா, நான் உனக்கு இந்த வாசலை நான் எப்பயோ திறந்து தந்துட்டேன், நான் உனக்கு திறந்துட்டேன், நான் திறக்க வேண்டிய வாசலும் வாழ்க்கையில திறந்து வைத்து விட்டேன். அப்படியானால் என்ன செய்வது ஆண்டவரே? அந்த திறக்கப்பட்ட வாசலுக்குள்ளே நீ உட்பிரவேசிக்க முடியாதபடிக்கு உன்னை தடை பண்ணுகிற சத்துருவை மேற்கொள்ளு. அது உன்னுடைய வேலை, அது உன்னுடைய வேலை. வாசலை திறந்து வைப்பது என்னுடைய வேலை. அந்த வாசலுக்குள்ளே தடைகளை தாண்டி உட்பிரவேசிப்பது அது எங்கள் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது, உத்தரவாதமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் தேவனிடத்தில் ஆண்டவர் வாசலை திறந்து வைத்திருந்தும் பல வருடங்களாக ஆண்டவரே இந்த வாசலை திறந்து தாரும், திறந்து தாரும், திறந்து தாரும் என்று கதறிக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு நீ திறக்க வேண்டிய வாசல் என்று ஒன்றும் இல்லை, எல்லாம் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த வாசலுக்குள்ளே உட்பிரவேசிக்க முடியாதபடி இருக்கிற தடைகளைத்தான் நீங்கள் நீக்க வேண்டும். ஆகவே சில வாசல்கள், அதாவது நாம் பேசுகிற வாசல்கள் சாதாரண வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் தான். ஆனால் அதற்கு மறைவாக அடைப்பட்டு இருந்த, மூடப்பட்டு இருந்த வாசல்களை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போறாங்க. அந்த ஆலய வாசல்ல ஒரு மனிதன் பிறவியிலேயே ஒரு முடவனாக பிறந்தவனாக அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்பொழுது 2ஆம் வசனம், அப்போஸ்தலர் 3:2, அப்பொழுது தன் தாயின், அதை கவனிக்கணும், தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாக பிறந்த, நான் திரும்ப சொல்லுகிறேன், தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அவன் தேவாலயத்திலே
பிரவேசிக்கிறவர்களிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை, எல்லாரும் வாசிங்க, அலங்கார வாசலிலே, தேவனுடைய ஆலயத்துக்குள் உட்பிரவேசிக்க, அதாவது தேவனுடைய ஆலயம் இருந்த வளாகம் பெரிய வளாகம், அந்த வளாகத்துக்குள்ள உட்பிரவேசிப்பதற்கு ஒரு வாசல் இருந்தது. பல வாசல்கள், அதிலே ஒரு வாசலின் பெயர் அலங்கார வாசல். அதிகமானோர் ஆலயத்துக்குள்ளே உட்பிரவேசிக்க பயன்படுத்தும் ஒரு வாசல் அலங்கார வாசல். இந்த அலங்கார வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனால ஆலயத்துக்குள்ளே போக முடியவில்லை. ஏன்? அவனால் நடக்க இயலாததான் இல்லையா? இல்லையென்றால் அவனை யாரும் அந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு போகாததினால அவன் அந்த ஆலயத்துக்குள்ள போகலையா? அவன் நிறை வயதே உடையவன், பல வருடங்கள் ஆலயத்தின் வாசல்ல இருக்கிறான். ஆனா ஒரு நாள் கூட ஆலயத்துக்குள்ளே போனது இல்லை. கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு முன்னால தெரியுது, அனுபவிக்க முடியவில்லை. இது அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிறதான சூழ்நிலை. வாசல்ல நிக்கிறீங்க, ஆனா வாசலை கடந்து உங்களால போக முடியல. தெரியுது, கேள்விப்படுகிறீங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியல, அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள முடியல, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் அவனாலே இந்த ஆலயத்துக்குள்ளே போக முடியவில்லை என்றால் அவன் ஒரு முடவனாய் இருந்ததினாலே. லேவியராகமம் 21:18 முதல் 21 வசனங்களை குறித்து வையுங்கள். ஆனால் 2 வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் மோசேக்கு போட்ட கட்டளைகள்ல, அதாவது யாரை நான் சமூகத்துக்குள்ள வரலாம், ஆலயத்துக்குள்ள வரலாம், என் ஆலயத்துக்குள்ளே வருகிறவர்கள் எப்படி வர வேண்டும், எப்படிப்பட்டவர்கள் வரக்கூடாது, எப்படிப்பட்டவர்கள் வர முடியாது என்று பல சட்டத்திட்டங்களை ஆண்டவர் போட்டார். அதிலே அந்த சட்டத்திட்டத்திலே 2 வசனங்களை காண்பிக்கிறேன். லேவியராகமம் 21:18 வசனம், அங்கவீனமுள்ள ஒருவனும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள, நீ ஒரு ஆசாரியனா இருந்தாலும், குடும்பத்தை சார்ந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு லேவி கோத்திரத்தானா இருந்தாலும் பரவாயில்ல, நீ சாதாரண எந்த கோத்திரத்திலான ஒரு யூதனாய் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கவீனம் உள்ளவனாய் இருந்தால் நீ ஆலயத்துக்குள்ள அணுக முடியாது. ஒரு குருடனானாலும், சப்பானியானாலும், குறுகின அல்லது நீண்ட அவயவம் உள்ளவனானாலும், 21ஆம் வசனத்துக்கு வாங்க, ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனம் உள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்தவும் சேரலாகாது. பலிபீடத்துக்கே வர இயலாது, ஆலயத்தின் வெளிப்பிரகாரங்களுக்கு நீ வர முடியாது. அவன் அங்கவீனம் உள்ளவனாகையால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்தவும் அவன் சேரலாகாது. ஆகவே ஏன் இந்த முடவனாலே இத்தனை வருடங்கள், 25-30 வருஷம் அவன் தேவனுடைய ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து நிற்கிறான் பிச்சை கேட்கிறதுக்கு? ஏன் அவனாலே உள்ள உட்பிரவேசிக்க முடியவில்லை என்றால் அவன் முடவனாய் இருந்தான். முடவர்கள், குருடர்கள், அங்கவீனம் பாதிக்கப்பட்டவர்கள் எவருமே தேவனுடைய சமூகத்துக்குள்ள போக முடியாது. இது தேவன் போட்ட கட்டளை. அப்படியானால் ஏன் இவனுக்கு இது நடந்தது? இதுக்கு காரணம் என்ன? அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான்.
அவனோடு பிறந்த பிள்ளைகள் ஆலயத்துக்கு போறாங்க, ஆனா இவனால போக முடியல. இவனுக்கு பின்னால பிறந்தவர்கள் அவர்களும் வளர்ந்து போகிறார்கள். காலம் போகுது, ஆனா இவனால போக முடியல. முதிர்ச்சி அடைஞ்சிட்டான். புதிதாய் பிறந்த பிள்ளைகளும் போறாங்க, இவரால போக முடியல. வருஷங்கள் கடந்து போகுது, வாழ்க்கை சூழ்நிலை மாறல. காரணம் வாசல். எங்கள் கண்களுக்கு தெரியாத வாசல்கள் உண்டு. ஒரு ஸ்திரீயும் புருஷனும் ஒன்றாய் சேருகிறார்கள். ஒரு புருஷனுடைய விந்தணுக்கள் ஸ்திரீயினுடைய சூலகத்துக்குள்ளே போகுது. லட்சக்கணக்கான விந்தணுக்கள் வருகிறது, ஒவ்வொன்றுக்கும் உயிர் உண்டு. ஆனால் அத்தனை லட்சக்கணக்கான விந்தணுக்களிலே ஒன்று மாத்திரம் சூலகத்துக்குள்ளே போகும். மற்ற அத்தனை மிகுதியான லட்சக்கணக்கான விந்தணுக்கள் அது ரிஜெக்ட். அந்த ஸ்திரீயின் சூலகத்திலே கற்பத்திலே அது அழிந்து போகிறது. அதன் பின்பதா இந்த சூலக அதை பிடித்து இப்போ அது என்ன செய்கிறது? கற்பத்துக்குள்ளே அதை அனுப்புகிறது, முட்டையோட சேர்ந்து. முதலாவது வாசல், இரண்டாவது வாசல் சூலகம், மூன்றாவது வாசல் கற்பப்பை. அந்த மூன்றாவது வாசலுக்குள்ளே போன உடனே இந்த குழந்தை, அந்த கரு ஒரு டிஷ்யூவினாலே சூழ்ந்து கொள்ளப்படுகிறது. 9 மாதங்கள் அந்த குழந்தை, அந்த கரு அந்த கற்பப்பையிலே அடைக்கப்பட்டு இருக்கிறது. வெளியே வர முடியாது, அடைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த 9 மாதங்கள் அந்த கரு அந்த கற்பப்பையிலே இருக்கும்போது அந்த குழந்தை வளருகிறது. ஆனால் அதனுடைய கைகள், அதனுடைய முதுகு எலும்புகள், அதனுடைய கால்கள் எல்லாமே கூனி குறுகி இருக்கிறது. நான் சொல்றது எல்லாருக்கும் விளங்குது தானே? எத்தனை பேருக்கு விளங்குது? கையை வைத்து காட்டு. விளங்கும். சரி. சரியாக 9 மாதங்கள் கழிய ஒரு நாள் அந்த கற்பம் தன்னுடைய வாசலை திறக்கிறது. அது திறந்த உடனே 9 மாதங்கள் அடைப்பட்டு இருந்த இந்த குழந்தை, இந்த சிசு வெளியே ஒரு மனிதனாக பிறக்கிறது. அநேகர் இந்த இடத்துல பிறக்கும் போது கைகள், கால்கள், சரீரத்தின் அவயவங்கள் சம்பூர்ணமானவர்களாய் பிறக்கிறார்கள். பிறந்த உடனே கூனி குறுகி 9 மாதங்கள் இருந்த அந்த குழந்தையின் கைகள், கால்கள், முதுகெலும்பு, தலை, கழுத்து எல்லாமே நிமிருகிறது. ஆனால் இந்த மனிதனுடைய கைகள், மன்னிக்கவும், கால்கள் நிமிரவில்லை. அதான் இந்த வசனம் சொல்லுகிறது. பிறவியிலேயே முடவனாயிருந்த ஒருவன். ஏன் இவன் ஒரு முடவனாய் பிறக்க வேண்டும்? அவன் கற்பத்திலே உருவாகும் போது முடவனாக அவன் உருவாக்கப்பட்டானா? இல்லவே இல்லை. குருடனாய், முடவனாய் அவன் உருவாக்கப்படவில்லை. அவன் சம்பூர்ணமான குழந்தையாகத்தான் உருவாக்கப்பட்டான். அந்த கற்பத்திலே இருந்து அந்த வாசல் திறக்கும் போது அவன் சரீரத்தின் எல்லா மற்ற அவயவங்களுடைய வாசல் திறந்தது. இப்ப நாம் பேசுறது ஆவிக்குரிய பரிமாணத்தில். எல்லா அவயவங்களின் வாசலும் திறந்துட்டு, கைகளை நிமித்த, கண்ணை திறக்க, செவிகள் கேட்க, வாய் பேச, இருதயம் சுவாசிக்க, இந்த சரீரம் உணர, எல்லாம் திறந்துட்டு. ஆனா இடுப்புக்கு கீழே வாசல் திறக்கல. அந்த வாசல் திறக்காததினால அவன் வாழ்க்கை முடமாக்கப்பட்டவனாய், மற்றவர்களைப் போல எழுந்து நடந்து ஓடி விளையாடி தன் காரியங்களை செய்ய, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சமூகத்துக்கே போக முடியாதவனாய்
இந்த வாசல் அவன் வாழ்க்கையில் அடைப்பட்டு இருக்கிறது. இந்த வேளையில தான் ஒரு நாள், இப்போ அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களுக்கு நீங்க வாரீங்க. ஒரு நாள் காலையிலே பேதுருவும் யோவானும் வழமை போல தேவனுடைய ஆலயத்துக்கு போறாங்க சுவிசேஷம் அறிவிக்க. வழமை போல இயேசுவின் நாட்களிலும் இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு போன அந்த காலத்திலும் இந்த சப்பானி இருந்தான். ஆனால் அவனுடைய வாசல் திறக்கப்படவில்லை. இயேசு எத்தனை தடவை கடந்து போனான். நினைக்கிற இவன் இயேசுவின் இடத்திலும் பிச்சை கேட்டிருப்பார். இயேசு சொல்லி இருப்பார், யூதாசை பார்த்து கொஞ்சம் பிச்சையை கொடு என்று சொல்லி. அவனுடைய வாசல் திறக்கப்படவே இல்லை. இங்கே ஒரு நாள் வருகிறது. இது கர்த்தருடைய நேரம். இவன் இடையில் அவன் வாழ்க்கையில என்ன நடந்தது என்று தெரியாது. ஒருவேளை அவன் கலங்கி போய், ஆண்டவரை எத்தனை காலம் நான் இவ்விதமாய் அடைப்பட்டு வாழ்க்கையில இருக்க முடியும்? நான் ஒரு பிச்சைக்காரனாகவே வாழ்ந்து சாக வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறதே. இந்த வாசல் என் வாழ்க்கையில திறக்கக்கூடாதா? இந்த ஆலயத்தின் வாசல் எனக்கு திறக்கக்கூடாதா? நான் இந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாதா? இடுப்புக்கு கீழே வாசல் திறக்க வேண்டுமே. ஒருவேளை அவன் கேட்டிருக்கலாம். அவனும் கேட்க, பேதுருவும் யோவானும் ஒரு நாள் இயேசுவின் காலங்களிலே ஆலயத்துக்கு வந்தது போலவே வந்தார்கள். ஆலயத்துக்கு வரும்போது யாரு? வளமை போல பிச்சை கேட்கிற இவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். ஆனால் இந்த தடவை ஆவியானவர் பேதுருவுக்குள்ளும் யோவானுக்குள்ளேயும் இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை எழுப்ப ஆரம்பித்தார். அவர்களுக்குள்ளே ஒரு அசைவை உண்டு பண்ண ஆரம்பித்தார். இன்றைக்கு இவனுடைய வாழ்க்கையில கர்த்தர், நான் ஒரு வாசலை நான் திறக்க போகிறேன். சத்தத்தை கேட்டார்கள். இவன் கேட்கிறான், பிச்சை தாரும் ஐயா, பிச்சை தாங்க ஐயா. அப்பொழுது இந்த பேதுருவும் யோவானும் சொல்லுகிறார்கள், ஏய் எங்களை உற்றுப்பார். என்ன கணக்க பேர் போறாங்க பாருங்க. எல்லாட்டையும் சும்மா ரெண்டமா கேட்கறது, பிச்சை தாங்க பிச்சை தாங்க பிச்சை தாங்க பிச்சை தாங்க. இதுல பேதுருவும் யோவானும் சொல்றான், ஏய் கவனி கவனி, எங்களை பாரு, உன் கண்கள் என் கண்களை பார்க்கட்டும், உன்னுடைய இருதயம் எங்களோடு இணைந்து கொள்ளட்டும். எங்கள்கிட்ட பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை. நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு 6ஆம் வசனம், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதே உனக்கு. இப்ப பேதுருவுக்குள்ள இருந்த தேவனுடைய வல்லமை, அடைப்பட்ட வாசல்களை திறக்கும் வல்லமை, அபிஷேகம், நுகங்களை நிர்மூலமாக்கும் தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்ததினால் இப்போ அவனுடைய உள்ளத்துல அவன் சில காரியங்களை கண்டுவிட்டான். இவனுடைய வாழ்க்கையில் ஒரு வாசல் இன்றைக்கு திறக்குது. இந்த நாளோட இவனுடைய இடுப்புக்கு கீழே ரிலீஸ் ஆக போகிறது என்று சொல்லி, தங்கமும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னான். வார்த்தை, அந்த வார்த்தை அபிஷேகத்தோடு பேசின வார்த்தை, பரிசுத்த ஆவியின் நிறைவோடு பேசின அந்த வார்த்தை பிறப்பிலே இருந்து, அவன் தாயின் கற்பத்திலேயே இருந்து அவனுடைய கால்களை முடக்கி வைத்த அந்த வாசல் திறந்தது. அவனுக்கு விளங்குது, அவனுடைய சரத்தில் ஏதோ ஒன்று நடந்துட்டு என்று விளங்குது. ஆனா ஒன்றும் தெரியல. பேதுரு சொல்றான், யோவானை பார்த்து ஒரு பக்கம் கையை பிடி. பேதுரு போய் அவன் மத்த கையை பிடிச்சு தூக்கிட்டாங்க. 2 பேர் தூக்கிட்டு சொல்றான், என்ன சப்பானியா தானே இருந்தான் இத்தனை வருஷம், காலை நீட்டு
இப்போ அவன் நீட்ட பார்க்குறான். நீட்டுகிறதுக்கு திறன் உண்டாயிற்று, நீட்டுறதுக்கு பலன் உண்டாயிற்று. உணர்வற்று இருந்த கால்களுக்குள்ளே உணர்வுகள் திரும்பிட்டு, தசைகளுக்குள்ள பலன் உண்டாயிற்று, நரம்புகளுக்குள்ளே ஜீவன் உண்டாயிற்று. அவனாலேயே நம்ப முடியல, என்ற கால் நிமிருதே, என்னுடைய பாதங்களுக்கு பேலன்ஸ் வருதே. இப்ப அவன் நிக்கிறான், இடுப்பில பேலன், முழங்கால்ல பேலன் வந்துட்டு இப்ப கொஞ்சம் நடந்து பார்க்கிறான். ஓ, இப்ப துள்ளி பார்க்கிறான். அதுக்கு பிறகு அவன் ஓடி நடனமாடி கர்த்தரை துதிக்கிறான். வாழ்க்கையில எங்களுடைய கண்களுக்கு தெரியாத சில வாசல்கள் உண்டு. அந்த வாசல்கள் தேவனுடைய நன்மையை நீ பெறாதபடி பூட்டப்பட்டதாயிருக்கு. சிலருடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி ஆசீர்வாதம் இருக்கு, ஆனால் அதுக்கு மேலால் உங்களால் போக முடியலை. அதை தாண்டி அடுத்த நிலைக்கு உங்களால் போக முடியாது. பல வருஷங்கள் கழியுது, வயசும் போகுது. ஆனா நீங்க பெற்ற ஒரு அனுபவத்தோட, ஒரு சின்ன ஆசீர்வாதத்தோடையே பல வருடங்கள் நிக்கிறீங்க. உங்களுக்கு பின்னால வந்தவங்க முந்திட்டு போறாங்க. இதுக்கு காரணம் வாசல்கள், அடைப்பட்டு இருக்கும் வாசல் ஆவிக்குரிய பரிமாணத்திலே. ஆகவே உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலே அடைப்பட்டு இருக்கிற இந்த வாசல்களை திறக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியிலே நிரம்பி, வார்த்தையிலே பலப்பட்டு, ஆவியானவருடைய உதவியோட நீங்கள் உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக முடியாதபடி, கண்ணால கண்டதை வாழ்க்கையில அனுபவிக்க முடியாதபடி, மற்றவர்களுக்கு நடக்கிறது எனக்கும் நடக்கக்கூடாதான்னு பல காலம் நீ ஏங்கிட்டு இருந்தா பாரு. இனி அது உன்னுடைய வாழ்க்கை அனுபவமாய் மாற வேண்டுமானால் ஆவிக்குரிய பரிமாணத்தில் இருக்கிற, அடைப்பட்டு இருக்கிற, உன்னை தடுத்து வைத்திருக்கிற அந்த வாசலை நீ திறக்க முற்படு. இந்த பிரச்சனை என்னண்டா, தேவனுடைய பிள்ளைகள் தான் நாங்க, ஆனா ஆவியில நடக்கிறது இல்லை. ஆவிக்குரிய கண்கள் இன்னும் தெளிவாய் இல்லை. மாம்சத்திலே உலகத்தார் பேசுகிறது போல பேசிக்கொண்டு, உலகத்தார் காரியங்களை பார்க்கிறது போல் பார்த்து கொண்டு, ஆவிக்குரிய பரிமாணத்தில் உள்ள அடைப்பட்ட வாசல்களே தெரியாதவர்களாய் வாழ்ந்துட்டு போகிறோம். நான் உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனோடு இந்த காலையிலே பேசிக்கொண்டு இருக்கிறேன். I speak into the spiritual man. உன்னுடைய ஆவிக்குரிய மனிதனோட நான் பேசுகிறேன். பக்கத்தாக்களை தட்டுங்க, நித்திர கொள்றாக்களை தட்டுங்க, சொல்லுங்க, கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க, தட்டி சொல்லுங்களேன், நல்ல கவனமாக கேளுங்க. இது உங்களுக்கு தான் செய்தி என்று சொல்லுங்களேன். பக்கத்தால் தட்டி, இது உங்களுக்கு தான் செய்தி என்று சொல்லுங்க. இது உங்களுக்கு தான். அல்லேலூயா. அம்மா தட்டி சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு உதாரணத்தை நான் காட்ட விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகம், எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21 முதல் 23 வசனம். நீங்க குறிப்பெடுத்து வைங்க, முடியுமானா பைபிளை திறந்து பாருங்க. ஆனா வசனம் எங்க வருது? நீங்க எடுக்கிற குறிப்பை நீங்க வீட்டை போய் வாசிக்கணும் 24 மணித்தியாலத்துக்குள்ள. அப்பதான் இந்த சத்தியம் உங்களுக்குள்ள இறங்கும். அப்பதான் நீங்க அதுக்காக நீங்க ஜெபிக்கலாம். ரைட். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரையில மொர்தெகாய் என்று சொல்லப்பட்டதான ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஒரு யூதன். எங்கே இருக்கிறானாம்? ராஜாவினுடைய அரண்மனையினுடைய வாசல். வாசல் என்றால் கேட். உங்களுக்கு தெரியும், ஒரு ராஜாவின் அரண்மனைக்குள்ள நீங்க யாருமே போக இயலாது. ராஜாவின் அரண்மனைக்கு வெளியில பெரிய வளவு இருக்கும், எத்தனையோ ஏக்கர் கணக்கில் வளவு இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் கேட் இருக்கும், உள்ள போற இயலாது.
அரண்மனையினுடைய வாசல் எத்தனையோ கிலோமீட்டருக்கு அங்கால தான் இருக்கும். இவன் என்னன்னா இவன் வாழ்க்கை எங்க தொடங்கி முடியுதுன்னா அந்த வாசல்ல தான். பார்க்கக்குள்ள அரண்மனை தெரியுது, ராஜா போறது வாரது தெரியுது. பல பல மனிதர்கள் அந்த வாசலை கடந்து அரண்மனைக்கு போகிறதை பார்க்கிறான், அரண்மனையில இருந்து வெளியேறுகிறதை பார்க்கிறான். அவனை கடந்து தான் போகிறார்கள். ஆனா இவன் ஒரு காவலாளி, வாட்ச்மேன், ஒரு வாட்சர். அரண்மனையின் வாசல்ல தான், கேட்ல தான் இருக்கிறான் ஐயா. ஆனா உள்ள போக முடியாது. உள்ள போறதுக்கு வரப்பிரசாதம் இல்லை, தகுதி இல்லை. ஒரு நாள் இவ்விதமாக அவன் அந்த வாசல்ல உட்கார்ந்து கொண்டு பல காலங்கள் போயிட்டு இருக்கிற நேரத்தில் அவனோட வேலை செய்கிற 2 பேர் அதிகாரிகள் ராஜாவுக்கு எதிராக சில தீமையான திட்டங்களை தீர்க்கிறதை இவன் கவனித்தான். ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாசம். இப்போ இவர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற நேரம் வந்துட்டு இதை பற்றி யாருக்குமே தெரியாது. இவ எல்லாத்தையும் பார்த்துட்டு, இவ எல்லாத்தையும் இவ்வளவு நாளும் கேட்டுட்டு அவன் மௌனமாய் இருக்கிறான். இப்பொழுது அவர்களுடைய தீமையான திட்டத்தை இஷ்டப்படுத்த அவர்கள் ஆயத்தப்படும் போது மொர்தெகாய் என்ன செய்கிறான்? அவன் வளர்த்த சிறிய தகப்பனுடைய மகள், அவளுக்கு தாயும் தகப்பனும் இல்லை, இவன் தான் எடுத்து வளர்க்கிறான். அவளை இப்பொழுது அகஸ்வரு ராஜா அவளுடைய ராஜஸ்திரியாக தெரிந்து கொண்டார். அப்ப அவள் அரண்மனைக்குள்ள இருக்கிறாள். இவர் அரண்மனை வாசலுக்கு வெளியே இருக்கிறார். ஒரு செய்தியை, தூதை அனுப்புகிறான். எஸ்தர்ட்ட சொல்றா, மகளே, ராஜாக்கு எதிராக இந்த ஆளும் ஒரு தீமையான ஒரு திட்டத்தை போட்டு வகுத்து அதை இந்த நாட்களில் செயல்படுத்த ரெடி ஆயிட்டாங்க. நீ அதை ராஜாவினிடத்தில் போய் சொல்லி அவரை எச்சரி என்று சொன்னார். ராஜேஸ்வரி என்ன செய்கிறாள்? எஸ்தர் ராஜாவினிடத்தில் நேரா எல்லாம் போகலாது. அவர் ஓகேண்டா தான் இவ போகலாம். ஆனா இப்ப அதுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க நேரம் இல்லை. அவர் அனுமதி கொடுக்கும் வரைக்கும் இவ பார்த்துட்டு இருக்க நேரமே இல்லை. எதில போகணும், ராஜாவை காப்பாற்ற வேண்டும். எப்படியோ அவள் போயிட்டாள். அவள் போயிட்டு சொன்னாள் ராஜாட்ட, ராஜா, இந்த மொர்தெகாய் என்று சொல்லி வாசல்ல ஒரு வச்சர் இருக்கிறார் பாருங்க, பல வருஷம். அவர் ஒரு நாள் உங்களை கண்டதில்லை, அவர் ஒரு நாள் இந்த அரண்மனைக்குள்ள வந்ததும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, அவர் எனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி இருக்கிறார். அங்கே இருக்கிற 2 பேர் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணி உங்களை கொலை செய்ய அவர்கள் திட்டம் தீட்டி நாளையும் குறிச்சிட்டாங்க. ஆகவே என்னுடைய மொர்தெகாய் உங்களுக்கு இதை வெளிப்படுத்த சொன்னார் என்று சொன்னபோது இந்த ராஜா தன் அதிகாரிகளை அழைத்து இது உண்மைதானா என்பதை ஆராய்ந்து பார்த்தால் அது உண்மை. கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த 2 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. இதை ராஜா என்ன செய்கிறார்? ராஜாக்களின் 4ஆகம புஸ்தகத்தில் 8 சரித்திர 8 மொர்தெகாய் எனக்கு இப்படி செய்தான் என்பதை எழுதி வை என்று சொன்னான். சரியா? இவ்வளவு ஒரு பெரிதான மகிமையான ஒரு காரியத்தை செய்தும் அருமையான தேவ பிள்ளையே, ராஜாவினுடைய உயிரை பாதுகாத்தும் ராஜாவுக்கு ஒரு பெரிய நன்மை செய்தும் மொர்தெகாயுடைய வாழ்க்கை நிலை மாறல்ல. அவன் இன்னும் அந்த அரண்மனை வாசல்ல கேட்ல தான் உட்கார்ந்துட்டே இருக்கிறான்.
வாசிக்கிறேன். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 21, 22. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கின்ற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினாலே அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னான். எஸ்தர் தான் மொர்தெகாய் சொன்னார், இந்த இன்ஃபர்மேஷனை தந்தார் என்று ராஜாவுக்கு சொன்னார். 23ஆம் வசனம். இந்த காரியம் விசாரிக்கப்பட்ட போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இதுதான் அவருக்கு மரண தண்டனை. இது ராஜா சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே அது எழுதப்பட்டு இருக்கிறது. ஓகேயா? ஆனா மொர்தெகாயிட உள்ளத்தில் ஒரு ஏக்கம், மகள் உள்ள நாம் வெளிய எப்பொழுது எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்குமோ. வாசல் மூடப்பட்டதாய் இருக்கிறது. என் மகளோட எனக்கு இத்தனை காலங்கள் சின்ன குழந்தையா, அவங்களோட தாய் தகப்பன் செத்து போனதுலேருந்து நான் தான் அவளை வளர்த்தேன். இப்போ அவளை பார்க்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை, அவளோட பேச முடியாத ஒரு சூழ்நிலை. அவள் அதுக்குள்ளே இருக்கிறாள், நான் அதுக்கு வெளியே இங்கே இருக்கிறேன். எனக்கு ஒரு வாழ்க்கை அமையாதா? என்னுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறாதா? என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வாசல் திறக்காதா? எப்பொழுது திறக்கும், எப்பொழுது திறக்கும்? அவன் ஏங்கிக் கொண்டே இருந்தான். நான் நினைக்கிறேன் மொர்தெகாய் நல்லொரு விசுவாசி, மொர்தெகாய் ஒரு யூதன், அவன் தேவ பற்று உள்ளவன், தேவனுடைய வார்த்தைகளை கிரமமாய் கை கொண்ட ஒரு மனிதன் தான் இந்த மொர்தெகாய். இந்த மொர்தெகாய் தேவனை விடல்ல. இந்த வாசல் எப்படியாகிலும் திறக்கப்பட வேண்டும். காலங்கள் கடந்து செல்லுகிறது, வருடங்கள் கடந்து செல்லுகிறது. ஒரு நாள் பாருங்க ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்று பாருங்கள். உன்னாலே எட்ட முடியாத மனிதனை அவர் சந்தித்து, தேவன் சந்திப்பார். நீ இன்னும் வாசல்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாய். வாழ்க்கை என்ன சூழ்நிலை மாறல. ஒருவேளை நீ வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கலாம். இனி பிரயோஜனம் இல்லை, இதை பற்றி ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை, இதுக்காக ஆவியில இனிமேல் போராடுகிறதுல பிரயோஜனம் இல்லை, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. மற்றவனை போலயே சும்மா அப்படியே வாழ்ந்துட்டு என்ன கொஞ்ச காலம் தான் நாம போயிடுவோம் என்கின்ற ஒரு நிலைமையில நீ என்று இருக்கலாம். மொர்தெகாய் அப்படித்தான் இருந்தான். இவ்வளவு நன்மை செய்தோம், எனக்கு ஒரு நன்மை கிடைக்கலையே, எனக்காக வாதாட யாரும் இல்லையே. யோசேப்புக்கு நடந்தது போல என்ன நினைச்சுக்கொள் என்று சொன்னான். சிறைச்சாலையில் இருக்கும்போது அவன் வெளிப்படுத்தினபடியே நடந்தது. ஆனால் அவர்கள் அவனை மறந்து போனார்கள். 17 வருடங்கள் யோசேப்பு சிறையிலே அடைப்பட்டு இருந்தான். வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவனுக்குள்ளே தேவனுடைய பொக்கிஷம் இருந்தது, அவனுக்குள்ளே தேவ தரிசனம் இருந்தது, அவனுக்குள்ளே தேவனுடைய மகா பெரிய திட்டம் இருந்தது. அவன் யார் தெரியுமா? எகிப்தினுடைய பிரைம் மினிஸ்டர். அவன் தான் இந்த யோசேப்பு. அவன் தான் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறான். அவன் தான் தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு இருக்கிறான். அவன் தான் அடிமையாய் விற்கப்பட்டு இருக்கிறான். அவன் தான் சிறையிலே இருக்கிறான். ஆனா அவன் யார் தெரியுமா? பிரைம் மினிஸ்டர். வாசல்கள் அடைப்பட்டு இருக்கிறது. நான் யோசேப்பை பற்றி பேச வரல, நான் மொர்தெகாயை பற்றி பேசுறேன். மொர்தெகாயினுடைய வாழ்க்கையும் அப்படிதான். மொர்தெகாய் நீ வாசலிலே உட்கார்ந்து இருக்க வேண்டியவன் அல்ல.
உனக்குள்ளே இருக்கிற வரம், உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ளே இருக்கிற அழைப்பு, உனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற திட்டம், அது மகா பெரியது. நீ கேட்ல குந்திட்டு இருக்கிறோம் இல்ல நீ, ஆனா என்ன செய்வது? வாசல் அடைத்திருக்கிறதே. நான் நினைக்கிறேன் மொர்தெகாய் கர்த்தரை விட்டிருக்க மாட்டான். ஆண்டவரே என் மேல் நினைவாயிரும், என் மேலே நினைவாயிரும் கர்த்தாவே, என் மேலே நினைவாயிரும். ஒரு நாள் வந்தது. இப்போ தேவன் வாசலை திறக்கிற நேரம் வருகிறது. சொல்லுங்க, தேவன் வாசலை திறக்கும் நேரம். ஹல்லேலூயா. திரும்ப எல்லாம் சொல்லுங்க, தேவன் வாசலை திறக்கும் ஒரு நேரம். ஆமா, ஒரு நாள் ராத்திரி வந்தது. வளமை போல ராஜா நித்திரை கொள்ள போனார். நித்திரை வருதில்லை. இப்படிதான் ஆண்டவர் செய்வார். தேவன் சந்திக்க கூடாத எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இல்லை. இந்த நிமிஷத்தில் யாரை அவர் சந்திக்கணுமோ ஒரே செகண்டிலே அவர் போய் சந்திப்பார். அது அவருக்கு லேசான காரியம். சொல்லுங்களேன், அது லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது காரியம். என்ற ஏசப்பாக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. அது லேசான காரியம். ஆனா நீ தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்து, ஆண்டவரே எனக்கு அந்த வாசலை திறவும் என்று நீ கதற வேண்டியது உன்னுடைய வேலை. நேரம் வந்தது. நித்திரையை எடுத்தார். இவர் நித்திரை கொள்ள பார்க்கிறார், 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 காப்பார், நித்திரையே வருதில்லை. இப்ப எழும்பிட்டார் ஐயா. யாரு? ராஜா எழும்பிட்டார். எங்க போனார்? நேரா அரண்மனையில இருக்கிற லைப்ரரிக்குள்ள போயிட்டார். அப்ப ராஜா எழும்பினா எல்லாருமே இந்த அரண்மனையே எழும்பிடும். எல்லாரும் ராஜா எழுப்பிட்டார், ராஜா எழுப்பிட்டாருன்னா எல்லாரும் அவருக்கு பின்னால. லைப்ரரி என்கிட்ட போய் சொன்னார், ஏய் அந்த சுருள்ல ஏதாவது ஒன்றை எடுத்து வாசி. முற்காலங்களில் என்ன நடந்திருக்கு சரித்திரம் பார்ப்போம். இவருக்கு நித்திரை வரல. சரியா சுருள் என்று தெரியுதான். இங்க தொடக்க முதல் முடிவு வரைக்கும் சுருள். யாரோ ஒருவன் இந்த வாசிச்சுட்டு அப்படியே இடையில விட்டுட்டு போயிட்டான். ஆகவே இப்ப இந்த சுருளை எடுத்தா இப்ப இனிமேல் அவன் விட்டதுல இருந்து இவர் வாசிக்க போறார். இப்ப என்ன தெரியுமா இருக்கு சுருள்ல? அந்த சுருள்ல இருந்தது இப்படியாக ஒரு சம்பவம் நடந்தது. மொர்தெகாய் என்கின்ற அந்த யூதன் இல்லை என்றால் இந்த ராஜ்யமே இன்றைக்கு ஒரு வேளை இருந்திருக்காது. உடனே ராஜா கேட்கிறான், வாவ், யார் அந்த மனிதன்? எங்கே அந்த மனிதன் இருக்கிறான்? இப்பையும் அந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறானா? அதிகாரி சொல்றான், ஆமையா அங்க இருக்கிறான். கொஞ்சம் வயசு போயிட்டு இப்ப, ஆனா அந்த ஆள் அப்படியே தான் இருக்கு. அடுத்த கேள்வி, இவன் செய்த இந்த பெரிதான நற்கிரியைக்கு தக்கதாக ஏதாவது வெகுமதி கொடுக்கப்பட்டதா? இல்லையா, அவன் மறக்கப்பட்டு போனான். சொல்லுங்க எல்லாரும், மறக்கப்பட்டு போனான். அவன் மறக்கப்பட்டு போனான். தேவனுடைய சரியான வேளை வரும்போது, நீயும் போராடி வாசல் திறக்கும்படி ஜெபிக்கும் போது, சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் உன் வாசலை திறப்பார். வாவ், காலையில விடியும் வரைக்கும் இந்த ராஜா நிற்கிறான். அடுத்த நாள் காலையில இத மனசுல வச்சுட்டோம் பாருங்க. அடுத்த நாள் இவனுக்கு அசிஸ்டனாக இருந்த ஒரு மனிதன், யூதர்களை வெறுத்த ஒரு மனிதன், நாகமகனை பகைத்த ஒரு மனிதன், அவனுடைய பேர் ஆமான்.
இதை பற்றிய ஒண்ணுமே ஆமான்ட்ட கதைக்காமல் ராஜா இந்த ஆமானை கூப்பிடுகிறார். ராமன், இங்க வா ராசா. என்ன ஐயா சார், சொல்லுங்க சார். இல்ல, ராஜா ஒருவனை கனப்படுத்த விரும்பினா எப்படி அவனை ராஜா கனப்படுத்தலாம்? ஒரு கேள்வி, அவ்வளவுதான். யாரு, எவரு, என்ன, ஒரு கதையும் கதைக்கல. இவன் நினைச்சா ராஜா அவரை கனப்படுத்த போறாரு. இதுவரைக்கும் ராஜாட முத்திரை மோதிரத்தை கூட நைசா கதைச்சி கதைச்சி அவன் கைக்கு எடுத்துட்டான். விளைந்தா ராஜா எடுக்கிற தீர்மானங்களுக்கு முத்திரை போட வேண்டிய நேரத்தில் இவன் கள்ளத்தனமாக தீர்மானங்களை எடுத்து முத்திரையை போட்டா, ஏதோ ராஜா போட்டது போல. அந்த மோதிரம் கூட ராஜா இவனை நம்பி அவன் கையில போட்டிருந்தார். மோதிரம் இருக்கையா, இவன் நினைச்சான் நான் தான், என்னத்தான் ராஜா கனப்படுத்த போகிறார். ஆகவே அவன் சொன்னான், ராஜா கனப்படுத்துகிற மனுஷனா சொல்றேன் ராஜா. வாங்க எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9 எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9. அவ அப்பொழுது ஆமான் ராஜாவை நோக்கி சொன்னான், ராஜா கனப்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் சொல்றான், முதலாவது ராஜா உடுத்திக் கொள்ளுகிற வஸ்திரம் அவனுக்கு உடுத்தப்பட வேண்டும். இரண்டாவது, ராஜா ஏறி பிரயாணம் பண்ணுகிற ரதம் இருக்கல்ல, குதிரை இருக்கல்ல, ரதம் இருக்கல்ல, அது ராஜா மாத்திரம் தான் போகலாம். அந்த ரதத்தில் அந்த குதிரையில் அவனை ஏற்றணும். மூன்றாவது, ராஜ முடி, நீ உடைய ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் இருக்கும் போது முடி இருக்கிறது அல்லவா, அவன் மண்டையில் அதை வைக்கணும். மண்டையில் இல்லை, தலையில். பிறகு குதிரையில் ஆளை ஏற்றி நகரத்தின் வீதியிலே உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனை ராஜா இப்படித்தான் கனம் பண்ணுகிறார் என்று ஊர் உலகம் எல்லாம் சொல்லிக்கொண்டு பறதட்டி கொண்டு போகணும். ராஜாக்கு சூப்பரா பட்டுச்சு. உனக்கு என்ன மாதிரி எல்லாம் யோசனை வருது. ஆமான், ஆமான்ற நினைப்பு அவர் தண்டத்தா கனப்படுத்த போறார். அப்ப உடனே அவன் சொன்னான், இங்க வா ஆமான், அந்த வாசல்ல மொர்தெகாய் என்று ஒருவன் இருக்கிறானாமே. ஆமா ஐயா, ஆமா, அவனை நான் கனப்படுத்த போகிறேன். எங்க ஆமான இந்த மொர்தெகாயை கொல்ல வேண்டும் என்று தூக்கு மரத்தையே கட்டி ஆயத்தப்படுத்தியிருந்த ஆமானுக்கு ஆண்டவர் கவுத்த கொடுத்துட்டார். அவன் சொல்லுங்களேன், ஆண்டவர் கேம காட்டிட்டார். அவனை தாண்டான். இவர முகம் நல்ல வடிவா பப்பாசி போல இருந்த முகம் இப்ப கொரக்கா புலி போல மாறிட்டு. மொர்தெகாயா, நான் இதால போயிட்டு வார நேரம் எல்லாருமே என்ன வணங்கி கும்பிடுவான், இவன் மாத்திரம் கும்பிட மாட்டான். அவன் யாரோ என்ற ஒரு நினைப்பு அவனுக்கு. இனி ஒன்னும் செல்லாது ராஜா, செல்லாது, போ தம்பி, ராஜா தேவர் ஒன்றும் கதைக்கலாதே. அதே வண்ணமாக மொர்தெகாய்க்கு செய்யப்பட்டது மட்டும் இல்லை. நான் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம், ராஜா ஆமானின் கையிலே இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுத்தான். இப்ப யார கைக்கு மோதிரம் வந்துட்டு? மொர்தெகாய். யாரையா மொர்தெகாய்? நேற்று வரைக்கும், நேற்று இரவு வரைக்கும், இன்றைக்கு விடியச்சாமம் வரைக்கும் வளமை போல அந்த அரண்மனையின் வாசல்ல இருந்த ஒரு வெறும் வட்சர். யாரும் அவனை கவனிக்கல, யாரும் அவனை மதிக்கல, யாரும் அவனை கனப்படுத்தல. அவன் செய்த நன்மைக்கு யாருமே எதுவுமே செயல், அவனுக்காக பேசுவதற்கு யாரும் இருக்கல்ல, அவனுக்காக வாதாட, அவனுக்காக யுத்தம் பண்ண யாரும் இருக்கல்ல. தனி மனிதன் ஐயா, தனி மனிதன். ஆனால் இந்த உலகத்தையும் அண்டாசரசரங்களையும் படைத்த தெய்வம் அவன் சார்பிலே இருந்தான். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா.
வாசல் திறந்தது. மொர்தெகாய், நீ அந்த இடத்துல இருக்க வேண்டியவன் இல்லப்பா, மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிரு, வா உள்ள, வா உள்ள. அவனுக்கு ஒரு மாளிகையில் ஒரு பகுதியை கொடுங்க, அவனுக்கு நல்ல புது வஸ்திரங்களை கொடுங்க, அவனை நல்லா உடுத்தாட்டுங்க, பெர்ஃப்யூம் கொடுங்க, ஷாம்பு கொடுங்க. ஓ, அவன் இனிமேல் வெளியே இல்லை, அவன் அரண்மனைக்குள்ளே அவனை அதிகாரியாய் மாற்றுகிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தான். ஆமான் தூக்குல தொங்குறார், மொர்தெகாய் ஆமானின் நிலைக்கு வந்தான். ஆல்மோஸ்ட் த பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரியினுடைய ஸ்தானத்துக்கு இவன் வந்துட்டான். வாசல் திறக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறது பெரியது. ஆனா வாசல் திறக்கப்படாமல் இருப்பதினால நீ என்ன ஒரு பிச்சைக்காரனை போல இருக்கிற. நீ பிச்சைக்காரன் இல்ல, நீ வாசல் அமர்ந்திருக்க வேண்டியவன் அல்ல. உனக்குள்ள இருக்கிற தாளந்த பார், உனக்குள்ள இருக்கிற அனுபவங்களை பார், உனக்குள்ள இருக்கிற ஞானத்தை பார், உனக்குள்ள இருக்கிறதான தேவ வரத்தை பார். நீ எங்கல்ல, நீ எங்கேயோ இருக்க வேண்டியவன். இன்னைக்கு அநேகர் நாங்க சோம்பேறிகள். தேவன் நமக்காக வைத்திருக்கிற இடத்துக்கு போறதுக்கு, ஜெபிக்க, போராட, உபவாசம் பண்ண, எப்படி ஆகிலும் இந்த வாசலை திறக்க பண்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. வாழ்ந்தாலும் பிச்சைக்காரனை போலதான், மரித்தாலும் பிச்சைக்காரன் போலதான். இங்க வந்து மட்டும் பாட்டை மட்டும் அப்படியெல்லாம் படிச்சிடுறது. ஆனா வாழ்க்கையை பார்த்தா உலகத்தான் சிந்திக்கிறது போலவே நீ சிந்தித்து கொண்டு ராஜ அரண்மனையின் வாசல்ல, கேட்ல பிச்சைக்காரனை போல, ஒரு வச்சரை போல உட்கார்ந்துட்டு இருக்கிற நீ. எப்பொழுது நீ போராடி வாசல்கள் திறக்கப்பட நீ கர்த்தருடைய பாதத்தில் நிற்க போகிறாய். இன்னொரு சம்பவம், எஸ்தர் 4ஆம் அதிகாரம். வாசல்கள் திறப்பதற்கு நான் என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு முன்ன சொன்னேன் தானே, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இந்த ஆமான் என்று சொன்ன மனிதன் அன்று இருந்த பாபிலோன்ல எல்லா யூதர்களையும் கொன்று குவிக்க தீர்மானிக்கப்பட்டான். தந்திரமான முறையில் ராஜாவுக்கு வேற கதையை சொல்லி வேற கதையை செய்யறதுக்கு அவன் தீர்மானிச்சிட்டான். இதை யார் கண்டுபிடிச்சது? மொர்தெகாய். இது இன்னொரு சந்தர்ப்பம். ஆகவே அவன் இப்ப பாருங்க, மொர்தெகாய் ஒரு துண்டு எழுதி அனுப்புகிறான் இங்க அரண்மனைக்குள்ள. இப்ப இந்த சம்பவம் வந்து மொர்தெகாய் அரண்மனைக்கு போக முதல்ல எஸ்தர் அரண்மனைக்குள்ள இருக்கிறான். இது அப்போ முதல் நடந்த ஒரு சம்பவம். இப்ப துண்டொண்டு அனுப்புகிறான். டேய் எஸ்தர், கேளு, நீ யார் என்பதை யாருமே அறியாதபடி உன் ஐடென்டிட்டியை நீ மறைச்சு வாழலாம். ஒரு நாள் வருது, இந்த ஆமான், இந்த துஷ்ட ஆமான் உன்னையும் கண்டுபிடிப்பான். நீ ஏதோ அரண்மனையில் இருக்கிறதா என்று சொல்லி நீ தப்பலாம் என்று நினைக்காத. இன்றைக்கு யூதர்கள், சமஸ்த யூதர்களை கொலை செய்யும்படிக்காக ஆமான் தீட்டிக்கிற இந்த திட்டத்துக்குள்ள என்றோ ஒரு நாள் நீயும் மாட்டுப்படுவாய் என்று எச்சரித்து அனுப்புறான். அவள் கேட்கிறாள், நான் என்ன செய்யணும்? அடுத்த துண்டு வருது, என்ன செய்யணும்? நீ ராஜாட்ட போய் சொல்லு. அப்ப அவள் சொல்ற, ராஜாட்ட போய் அப்படி எல்லாம் சொல்ல இயலாதே. ராஜாட அனுமதி இல்லாம எவருமே ராஜாவினுடைய அந்த சிங்காசனத்துக்கிட்ட பக்கமே போக இயலாது, வளவிக்கே போக இயலாது. ராஜா சொல்லாம, அனுமதி இல்லாம அங்க யாரும் வந்தாள் உடனே அவ்வளவுதான். அங்க ரெண்டு கதை கிடையாது. சிரச்சேதம், மரண தண்டனை. மனைவியா இருக்கலாம், ராணியா இருக்கலாம், யாரா இருக்கலாம். மொர்தெகாய் சொன்னான், தங்கச்சி, இதுக்காகத்தான் கர்த்தர் உன்னை அரண்மனைக்குள்ளே கொண்டு போய் வைத்திருக்கிறார்.
நீ எப்படியாகிலும் அந்த ராஜாவை போய் சந்தித்து இந்த பிரச்சனையை நீ சொல்லித்தான் ஆகணும் என்று சொன்னார். உடனே அவள் என்ன தெரியுமா செய்தாள்? நான் வாசிக்கிறேன், கேளுங்க. எஸ்தர் 4:16. நீ போய், மொர்தெகாய் எஸ்தர் சொல்றதை பாருங்க, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள், நல்லா கேளுங்க, என்னது 3 நாள் அல்லும் பகலும், இரவும் பகலும், இரவும் பகலும் 3 நாள், எல்லாம் சொல்லுங்க. அப்ப 3 நாள் இரவும் பகலும். வாசல் திறக்கணுமா? உங்களுக்கு வாசல் திறக்கணுமா? திறக்கும். ஆனா சில யுத்தங்கள் பண்ண வேண்டி இருக்கு. வாழ்க்கையில வாசல் திறக்கணுமா? உன் கற்பத்தின் வாசல் திறக்கணுமா? வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் பின்னால் வந்தவங்க எல்லாம் உயர்ந்து போண்டே போகிறாங்க, ப்ரொமோஷன். உனக்கு மட்டுமே வருது இல்லையா? வாசல் திறக்கணுமா? பின்னுக்கு வந்தவங்க எல்லாம் முன்னுக்கு போகிறாங்க, ஆனால் நீங்கள் மாத்திரம் கையை கட்டிட்டு இருக்கிறீங்களா? வாசல் திறக்கணுமா? இந்த மாதிரி நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். என்னது? 3 நாள் என்ன செய்யட்டாம்? இரவும் பகலும், அல்லும் பகலும், இரவும் பகலும் 3 நாள் என்ன செய்யட்டும்? புசியாமலும். இன்றைக்கு உபவாசம் என்று சொல்லிட்டு பாயாசம் குடிக்கிறேன். இன்றைக்கு பேர் வந்து உபவாசம், ஆனா நிறைய மேங்கோ ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ், அந்த ஜூஸ், இந்த ஜூஸ். அடே, இந்த ஜூஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எங்கய்யா நீ போயிட்டு பிறகு மத்தியானம் சோறு சாப்பிடுற? நாம எங்களையே நாம ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம். உண்மையா உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் கிரியை செய்கிறதை காண விரும்புகிறாள். இதற்கு ஒரு திறவுகோள் இந்த இதுல சொல்லுகிறாள். 3 நாள் இரவும் பகலும், அல்லும் பகலும். என்னது? எல்லாம் சொல்லுங்க, என்னது? புசியாமல் என்றால் என்ன? ஒரு துண்டு பனிஸ் கூட வாயில வைக்காம, பிஸ்கட் கூட வாயில வைக்காம புசியாமலும். என்ன அடுத்தது? எல்லாம் சொல்லுங்க, என்னது? தண்ணி குடிச்சிட்டு வந்து இருப்பேன் பாஸ்டர், எனக்கு ஏலும் தண்ணி குடிச்சே. இது அதுக்கெல்லாம் மேலானது. திறக்கப்பட முடியாத வாசல் திறக்கணுமா? 3 நாள் இரவும் பகலும் தண்ணீர் கூட அருந்தாத, எந்த ஒரு ஆகாரமே வாய்க்குள்ளாலே போகாத உபவாசம் பண்ண வேண்டும். இந்த எஸ்தர் என்ன செய்தாள்? ஆயத்தப்படுத்தினாள். மொர்தெகாய்ட்ட சொன்னா, நீங்களும் உபவாசம் இருங்க 3 நாள், நானும் உபவாசமாக இருக்கிறேன். என் அரண்மனையில் இருக்கிற அத்தனை என் வேலைக்காரர்களை உபவாசத்திலே நான் வைப்பேன். மொர்தெகாய்ட்ட சொல்றா, சூசான் என்கின்ற இந்த தேசம் முழுவதிலும் இருக்கிற யூதர்கள் எல்லாத்தையும் போய் சொல்லுங்க, நான் 3 நாள் ஒரு ஆகாரம் தண்ணி இல்லாத உபவாசத்துக்குள்ளே ட்ரை ஃபாஸ்ட் போகிறேன். இந்த 3 நாள் முடிய நான் ராஜாவுக்கு முன்னால கட்டளையை மீறி நான் போகிறேன், செத்தாலும் சாகுறேன். உங்களை காப்பாற்றுவதற்காக, இந்த வாசலை திறப்பதற்காக நான் போகிறேன். நீங்களும் என்னோட உபவாசம் பண்ணணும். அவர்கள் ஓகே என்றார்கள். இவர்கள் உபவாசம் பண்ணினால், ஆகவே எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம், 3 நாள் முடிந்தது. ராஜாவின் அனுமதி கேட்கல, ஆயத்தப்பட்டு ராஜாவினுடைய சிங்காசனத்தின் முத்தத்துக்கே தைரியமா போயிட்டான். என்ன செய்தாள்? ராஜ ஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை ராஜா கண்டபோது, சும்மா கண்டிருந்தா போயிருந்தா எஸ்தர் கழுத்து அந்த நிமிஷமே போயிருக்கும். ஆனால் உபவாசம் பண்ணி போனாங்க பாருங்க, வாசல் திறந்தது பாருங்க. ராஜாவின் கண்கள் கண்டது, ராஜாவின் இடத்துல கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தது.
ராஜா தன் கையிலே இருக்கிற செங்கோலை எஸ்தர் இடத்துக்கு நீட்டினால், அவள் எஸ்தர் வந்தால் அந்த செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை பார்த்து என்ன தெரியுமா கேட்டால்? 3வது வசனத்தில், தம் மகளே உனக்கு என்ன வேணும்? நீ கேட்கிற மன்றாடு என்ன? நான் என்னம்மா செய்யணும்? இந்த தேசத்துல அரவாசி பங்கு நிலம் எனக்கு சொந்தம், ராஜாக்கு சொந்தம். நீ அதை அரவாசி கேட்டா கூட நான் உனக்கு கொடுப்பேன். அந்த அளவுக்கு தயவு வந்தது, அந்த அளவுக்கு வாசல் திறக்கப்பட்டது. அவள் சொன்னா என்ன தெரியுமா? இல்ல இல்ல, ஒரு 3 நாள் சாப்பாடு போடணும் உங்களுக்கு. இதுக்குத்தானாடி உயிரே கூட மாய்க்கிறதுக்கு ஆயத்தமா இருந்த நீ? எஸ். முதலாம் தடவை சாப்பாடு, நல்ல என்ஜாய்மெண்ட், எல்லாரும் போயிட்டாங்க. அந்த போகிற நேரம் சொன்னான், நாளைக்கு இன்னொரு சாப்பாடு நான் போட போகிறேன், வேறு வேறு பிரியாணி. ஓகே. 2ஆம் நாளும் சாப்பாடு, 3ஆம் நாளும் சாப்பாடு. அங்கே அவள் சாப்பாடெல்லாம் முடிஞ்ச உடனே கழுத்தை அறுத்து விட்டான், கதையை விட்டுட்டான். இவன் தான், அவளும் தான் கதை. இவனோ என்று ராஜா கேட்ட உடனே ஆமானை பார்த்து கருப்பு சீலையை வந்து ஆமாண்ட முக்கத்தில் போட்டான். அதன் அர்த்தம் அவன் செத்து போயிட்டான், அவ்வளோந்தான். அப்பவே அவனை அந்த தொழு மரத்தில் தூக்கிட்டான். வாசல் திறக்கணுமண்டா, தண்ணீர் இல்லாத, ஆகாரமே இல்லாத உபவாசம் பண்ணி பாருங்க. இயேசு 40 நாள் தண்ணீரும் ஆகாரமும் இல்லாமல் உபவாசம் பண்ணினார் என்பதை பற்றி நீங்க பேசுறீங்களே. மோசே 40 நாள் 2 தடவை இரவும் பகலும் தண்ணீர் இல்லாத, ஆகாரம் இல்லாத ஒரு உபவாசம் பண்ணினானே, 10 கற்பனைகளை பெற. அதை பற்றியெல்லாம் நம்ம கதைக்கிறோம்ல. ஏன் எங்களால் ஒரு 3 நாள் உபவாசம் பண்ண முடியாது? ஏன் ஒரு நேர ஆகாரத்தை கூட உங்களால் விட முடியாது? ஏன் முடியாது என்று நாம் சொல்லுகிறோம்? அருமையான தேவ பிள்ளையே, நீ இவ்விதமாய் வாழ்கிறதினால தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய சத்தியங்களுக்கு, ஆவிக்குரிய வழிநடத்தல்களுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்காதவனாய் இருக்கிறதினாலதான் உன்னுடைய வாழ்க்கை குறுகி போய் இருக்கு, வேதனையால் நிறைந்திருக்கு. உன்னுடைய வாழ்க்கை அங்கே எல்லா பக்கத்தாலும் அடைக்கப்பட்டதாய் இருக்கிறது, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டு இருக்கு. வாழ்க்கை எல்லாம் வேதனை தான் உனக்கு. சாத்தானு ஒரு வாசல் அடைச்சு பார்க்கிறான். இந்த பிள்ளை அவட பாட்டில் இருக்கிறா, அடைச்சதும் தெரியா அடைக்காததும் தெரியா. பிறகு வந்து இன்னொரு பக்கத்தில் இன்னொரு வாசலை அடைக்கிறான். இப்ப 2 வாசல் அடைப்பட்டுட்டு அதுவும் தெரியாது. இப்ப என்ன உலகத்தில் இருக்கிற ஆக்களுக்கு பின்னால போறாங்க, அடப்பட்டது தெரியா. இதுல பிரச்சனை ஆவிக்குரிய பிரச்சனை தெரியா. இயற்கையில பார்க்கிறாங்க, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. ஏன்னா இதுக்கு பின்னால அடப்பட்டு இருக்கிற வாசல் தெரியுதில்லை. பார்த்து கொண்டிருந்து 3வது வாசலை மூடுவான், 4வது வாசலை மூடுவான். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில 10, 15 வாசல்கள் நீ பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் உண்ட வாழ்க்கையில மூடப்பட்டதா இருக்கிறது. வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. ஒரு சிலர் நீங்க உழைக்கிறீங்க, உழைச்சி என்னத்தை கண்டீங்க? நான் கேட்கிறேன், இப்ப உழைச்சி தான் என்னத்தை கண்டீங்க? என்னத்தை சாதித்தீங்க வாழ்க்கையில? இன்றைக்கு உங்களுக்கு மரணம் வந்தால் என்னத்தை சாதித்து விட்டு போவீர்கள்? என்ன சாதிப்பீங்க? உங்களோட பேர்ல என்ன இருக்கு? அதுதான் வேண்டும். இன்றைக்கு சாதிக்க இயலாது, சாதிக்க முடியாது. ஏனண்டா எல்லா பக்கத்தாலேயுமே வாசல் அடப்பட்டிருக்கு. வயசு போகுது, நாட்கள் போகுது, சாப்பிடுறீங்க, குடிக்கிறீங்க, லாத்துறீங்க, பேசுறீங்க, ஆனா வாழ்க்கையில சாதித்தது எதுவும் இல்லை பிரியமானவர்களே. காரணம் வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது.
நான் சீக்கிரமாக சும்மா சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த சத்தியம் விளங்கிட்டு, எத்தனை பேருக்கு விளங்கிட்டு இந்த சத்தியம் விளங்கிட்டு? இந்த குறிப்பை சும்மா நோட் பண்ணி வைங்க வசனங்களை. வேதத்தில் பல வாசல்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள் இருந்தது. நோட் பண்ணி படியுங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 2, 3, 5, 8 வசனம் வரைக்கும். யோவான் 5ஆம் அதிகாரம் 2லேருந்து 8 வசனம் வரைக்கும் 38 வருடங்கள் வியாதிப்பட்டு இருந்த, பெத்தஸ்தா குளத்துக்கு பக்கத்தில் இருந்த 38 வருஷம் இருந்த ஒரு மனிதண்ட வாழ்க்கையில் எழும்பி நடக்க முடியல, மற்றவர்களைப் போல சுகமாக இருக்க முடியல, நித்திர கொள்ள வராது, தொழில் செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது, அவ்வளவு வேதனை, பலவிதமான வியாதிகள். இன்றைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அப்படித்தானே இருக்கு. எத்தனை வியாதி! அப்படி ஒரு பெரிய லிஸ்டையே போடலாம். பிசாசு கொண்டு வந்து இருக்கிற வியாதி அவ்வளவும் ஒரு ஆளுக்குள்ளே இருக்கு. ஹை கொலஸ்ட்ரால், ஹை ப்ரெஷர், ஹை சுகர், அல்சர் இருக்கு, கெஸ்டைட்டிஸ் இருக்கு, அஸ்மா இருக்கு, தலைக்குத்தி இருக்கு, அந்த இருக்கு, இந்த இருக்கு, எல்லாம் இருக்கு. லிஸ்ட்டை போட்டால் 25 வியாதி. நரகத்தில் இருக்கிற அத்தனை வியாதி ஒருவனுக்குள்ள இருக்கு. அப்படியான ஒரு மனிதன் தான் இவன். இவன் வாழ்க்கையில் எல்லாமே மூடப்பட்டதாக இருந்தது. 38 வருஷம். 30 வயசு நிரம்பின இயேசு வந்தார். ஒரே ஒரு வார்த்தை கேட்டு அவனை சுகமாக விருப்பமா? இந்த வாசல், இந்த வாழ்க்கையில் மூடி இருக்கிற வாசல் எல்லாம் திறக்கணுமா? எஸ். எழும்பிப்போ, அவ்வளோதான். எழும்பிப்போ, அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். கையை வைக்கல, எண்ணெய் வச்சு தடவல்ல, மசாஜ் பண்ணல, ஒன்றும் செய்யல. என்னையா எழுப்பி போராசா பாய சுருட்டி கொண்டு? யாரு? நானா? எனக்கு தானே. அடே, பழைய கதையை விடு, இப்ப பாரு. ஓம் என்ன கொஞ்சமா போல போயிருக்கு? என்னடா கொஞ்சம் போயிருக்கு? என்ன கொஞ்சமா போயிட்டு? எல்லாம் போயிட்டு போன மாதிரி இருக்கு. போயிட்டு பார்த்து சொல்றானே, அப்படியே போயிடுறது. இயேசுவின் பதில் அவனுக்கு இருந்த, அவர் முகம் கொடுத்த பிரச்சனைக்கே, அவர் இயேசு முகம் கொடுத்த பிரச்சனை, இயேசு கொடுத்த பதிலை பார்க்கலும் எத்தனையோ வருஷத்தில் சீனியர். ஆனால் வாசல் திறக்கணும், வாசல் திறக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரிக்கோ பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக மூடப்பட்டதாக இருந்தது. எவராலும் உள்ளே இருந்து வெளியேவோ, வெளியே இருந்து உள்ளே போக முடியவில்லை. பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம், செழிப்பான பட்டணம். ஆனால் உள்ள போய் அனுபவிக்க இயலாது. ஏன்? வாசல் மூடி இருக்கு. ஏசாயா 45:4 ஆண்டவர் உனக்கு கொடுத்ததான ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், விருத்தி, அபிஷேகம், வெளிப்பாடு, பாடல்கள் எல்லாம் அவர் கொடுத்து விட்டார். ஆனா நீ இன்னும் பெற்றுக்கொள்ளல. அப்படின்னா எங்க பாஸ்டர்? நான் சொல்லட்டா எங்க இருக்குண்டு? ஏசாயா 45:4 வெண்கல கதவுகளை உடைத்து, 2 கதவு இருக்காம். ஆண்டவர் சொல்ற 2 டோர். முதலாவது ஸ்டீல் டோர், வெண்கல கதவு, ஸ்டீல் டோர். யார் இடம் இது தெரியுமா? பிசாசின் ஸ்டோர் ஹவுஸ். ஆமா, அந்த ஒரு அறை வச்சிருக்கிறான், ஸ்டோர் ஹவுஸ், களஞ்சிய சாலை. ஒரு பெரிய களஞ்சிய சாலை இருக்கு பிசாசுக்கு. அந்த களஞ்சிய சாலையிலே அவன் வைத்திருக்கிறவைகளை யாரும் வந்து திருடாதபடி 2 கதவு போட்டுக்கிறான்.
முன்னாக நேராக போனா முதல் இருக்கிற கதவு வெண்கல கதவு, ஸ்டீல் கதவு. அதுக்கு பின்னால இரும்பனாலான அடுத்த கதவு, வெண்கலத்தினாலான கதவு முன்னுக்கு இருக்கு. அதை உடைச்சு உள்ள போனா இன்னொரு கதவு இரும்பாலான கதவு இருக்கு. அதை உடைச்சு உள்ள போனா என்ன இருக்குதாம்? அந்தரங்கத்திலே இருக்கிற, அந்தரங்கம் என்றால் இருள், ஆழத்திலே பாதாளத்துக்குள்ள அந்தரங்கத்திலே இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிச்சு வச்சிருக்கிற புதையல்களையும் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கொடுப்பேன். யார புதையல் இது? இது யாருடைய ஆசீர்வாதங்கள்? அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்காக வைத்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள தவறி போனாய். நீ அசதியாய் இருந்தாய், நீ போராட மறுத்தாய், நீ உபவாசம் பண்ணி ஜெயிக்க மறுத்தாய். ஆகவே நீ அசந்து போய் இருக்கும் போது, நீ அசதியாய் தூங்கிக் கொண்டு இருக்கும் போது, நீ விழித்துக் கொண்டு இருக்க வேண்டிய நேரத்தில், நீ அசதியாய் தூங்கிக் கொண்டு இருந்த போது சத்துரு வாரானாம். தேவன் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை உன் கையிலேயே வந்து கிடைக்கிறதுக்கு முன்ன, ஆவிக்குரிய பரிமாணத்திலேயே கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனம், கர்த்தர் உனக்கு கொடுத்த வெளிப்பாடு, கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் ஐயா அவன் திருடி கொண்டு போய் எங்க தெரியுமா வச்சிருக்கிறான்? வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் ஆன 2 கதவுகளை கொண்ட ஒரு ஸ்டோர் ஹவுஸ். அது இருளால் நிறைந்தது, அது பாதாளத்தில் இருக்கு, அங்க கொண்டு போய் வச்சிருக்கிறான். நீ இழந்தது எல்லாம், உன் ஜெபத்துக்கு பதில் எல்லாம் அங்கதான் இருக்கு, அங்கதான் இருக்கு. நீ போராடி அந்த வாசல்களை உடைக்கும் வரைக்கும், வெண்கல கதவை நீ உடைக்கும் வரைக்கும், இரும்பு தாழ்பாய்களை நீ உடைத்து எறியும் வரைக்கும், ஆண்டவர் உனக்கு சொன்னது கொடுத்தது எல்லாம் வெறும் வாக்கு தத்தமாக மாத்திரம் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், தேவன் கொடுத்தது எல்லாம் வெறும் வாக்கு தத்தமாக மாத்திரமே வாழ்க்கையில இருந்துட்டு போயிடும். அனுபவத்தில் எதுவும் இல்லை. வாசல் அடைத்திருக்கு, கண்ணால பார்க்கிறா, அனுபவிக்க முடியாது. கை கட்டி இருக்கு, வாய்க்கட்டல்ல, எல்லாம் சரி வர்றது போல இருக்கு. கடைசி நிமிஷத்தில் எல்லாம் கெட்டு போயிட்டு. இதுக்கு தான் சொல்கிறோம் வாங்க உபவாசம் பண்ண, இதுக்கு தான் சொல்கிறோம் வாங்க செபிக்கிறதுக்கு. ஒரு 2 மணித்தியாலம் வர முடியாமல் சனிக்கிழமையில் கெஞ்சி குளார வேண்டியிருக்கேன் உங்களை வர சொல்லி. எல்லாத்துக்குமே தானே உங்களுக்கு நேரம் இருக்கு. யார் கூப்பிட்டாலும் நீங்க போறீங்க, கர்த்தர் கூப்பிட்டா உங்களால வர முடியலையே. எங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக உங்களை கூப்பிடுறோம். உனக்காக நீ நல்லா இருக்கணுமே, நீ சுகித்து இருக்கணுமே, உன் வாழ்க்கையில் இருக்கிற வாசல்கள் திறக்கப்படணுமே, இதுக்குத்தானே கூப்பிடுகிறோம். முடியதில்லையே உங்களால. வீட்டில் இருந்து என்ன சரி, ஒன்று டிவிக்கு முன்னால இருக்கிறீங்க, இல்லாட்டி அரட்டை அடிச்சு கொண்டு இருக்கிறீங்க, இல்லாட்டி மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு லாத்து தர்றீங்க. என்னத்தை கண்டா, என்னத்தை சாதித்தாய்? நான் கேட்கிறேன், உன் வாழ்க்கையில் நீ எதை சாதித்தாய்? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. சபையில் ஊழியமும் சேரதில்லை. அப்படியே எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு, எத்தனை வருஷம் இந்த சபையில் அங்கத்தவர்களாக இருக்கிறீங்க. நீங்க செய்கிற ஊழியம் என்ன? நான் கேட்கிறேன், நீ செய்கிற ஊழியம் என்ன? ஊழியம் செய்தாலும் உபத்திரவப்படுத்தக்கூடாது. ஊழியம் செய்தா ஊழியம் செய்யணும், உபத்திரவப்படுத்தக்கூடாது. நான் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். 2 வசனம், 2 வாசல். அடுத்த வாசல் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 19:1. சோதோம் கொமோராவின் வாசலில்
லோத்து இருந்தான். எல்லாம் சொல்லுங்க, என்னது? சோதோம் கொமோராவின் வாசலில் லோத்து இருந்தான். இந்த சோதோம் கொமோரா என்கின்ற பட்டணத்திலே பாவம் அழிந்து போய் இருந்தது. என்று பேசப்படுகின்ற LGBTQ லோத்து LGBTQ வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாராம். இன்றைக்கு நம் தேசத்தை மாத்திரம் இல்லை, உலக தேசம் முழுவதையும் இந்த சோதோம் கொமோராவின் வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் அதுக்குள்ள போய் அழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதை யாரால மூட முடியும் தெரியுமா? உங்களால், என்னால் மாத்திரம்தான். எங்களால் தான் அதை மூட முடியும். இது சோதோம் கொமோரா, இது ஒரு ஆவி, இது ஒரு வாசல். அந்த வாசலுக்கூடாக இந்த ஆவிகள் உட்பிரவேசிக்கிறது. நீங்கள் ஏதோ பெரிய நல்ல பிள்ளைகள் போல இருக்க வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய பாடசாலைகளுக்குள்ளே அது ஊடுருவி இருக்கிறது. தெரியுமோ? உங்களுக்கு தெரியாது. சின்ன பிள்ளைகள் மத்தியில் ஊடுருவி இருக்கு. எல்லாம் அறிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் தெரியாத தொத்த பாபா போல நடிக்க வேணாம், சரியா? இன்றைக்கு நம்முடைய பாடசாலைக்குள்ள அது இருக்கு. இப்போ இல்லை, எப்பயோ வந்து இருக்கு. வேலை செய்கிற ஸ்தலங்களில் அது இருக்கு. எல்லாம் வழங்கிக் கொள்ளுங்க. பிசாசுகள் தரத்தர நேரம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சில பொம்பளைகளுக்குள்ள இருக்கிற பிசாசு, நான் யார் தெரியுமா? ஆனால் வளமே அவரோட கதை, அவரோட பேச்சு, நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த பிசாசு ஆவேசப்பட்டு செய்யக்குள்ள, நான் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு ஆம்பளை தெரியுது பார்க்க. பல குடும்பங்களில் இன்றைக்கு அம்மா மேர் தான் ஆம்பளை, அப்பா மேர் பொம்பளை. என்ன செய்கிற? சிலுவையில் அரைஞ்சு விட்டுக்கிறான் பிள்ளைகளும் சேர்த்து. ஆகவே இப்படி சொல்ல நான் இருக்கல்ல, சொல்லத்தான் வேணும். சரி, இதை மட்டும் நான் சொல்லி முடிக்க போகிறேன். எல்லாரும் எடுங்க, யோபு 38:17. எல்லாரும் பைபிள் எடுங்க, எல்லாரும் பைபிள் எடுங்க. இது ஒரு விளையாட்டு கிடையாது. யோபு 38:17. எல்லாரும் பைபிள் எடுங்க. பைபிள் இருக்கா? கொண்டர வேணாம், அதெல்லாம் கூடாது. பைபிள் வாசிக்க வேணாம், கெட்டு போயிருவீங்க. எல்லாம் மற்ற எல்லாம் வாசிங்க, பைபிள் வாசிக்க வேணாம். சரி, நான் சொன்னதுக்கு எதிர்மாறா? யோபு 38:17 எல்லாரும் வாசிப்போமா? மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? என்ன வாசல்? என்ன வாசல்? மரண வாசல். மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? சாதாரணமா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிறைவான வயசு வந்து வாழ்ந்து மரித்து போறது, அது சாதாரண மரணம். தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஒரு அழைப்பு இருக்கு, ஊழியம் இருக்கு, தரிசனம் இருக்கு. அதை செய்து முடித்த அடுத்த நிமிஷம் ஆண்டவர் அந்த மனிதனை எடுத்து விடுவார். நாளைக்கு நான் அதை பற்றி பேசுவேன். ஆண்டவர் எடுக்க வந்துடுற நேரத்தில் ஆண்டவரே இல்லை இல்லை இல்லை, என்ன நான் 5 நாள் இருந்துட்டு போகிறேனே, இந்த விளையாட்டு வைக்கக்கூடாது, நாளைக்கு அதை பற்றி நான் கதைக்கிறேன். அது பயங்கரம். தேவன் அவனவனுக்கென்று நியமித்த நாட்கள் உண்டு வாழ்றதுக்கு இந்த பூமியில். மரணம் உண்டு அவர் அனுமதிக்க. பயிரோனையா பயிரோனும் நெண்டியா அரைஞ்சரைஞ்சி திரிவேனே, அதை விடுவோம் ஒரு பக்கம். ஆனால் எவராகிலும் அதிக மூர்க்கத்தினாலே, கட்டுப்படுத்த முடியாத கோபத்தினாலே, ஆவிகளின் தாக்கங்களினாலே தற்கொலை பண்ணினாள், அது ஆண்டவருடைய மரண வாசல் அல்ல,
அது மரணத்தின் ஆவியின் வாசல். அது மரணத்தின் ஆவியின் வாசல். அந்த மரணத்தின் வாசலுக்குள்ளே உட்பிரவேசிக்கிறவர்கள் பரலோகம் போவதே இல்லை. நீ பரலோகம் போவதே இல்லை. பரலோகம் போவாட்டி என்ன? நான் நரகம் போவேன். ஆமா, நரகத்துல என்ன இருக்குன்னு தெரியுமா? நெருப்பு இருக்கு. ஒரு தரம் பாய்வேன், அப்படியே நெருப்பு என்ன பத்தும், ஒரு நிமிஷத்துல நான் சாம்பல் ஆகிருவேன். அப்படியா? நோ மை டியர், உனக்கு நரகண்டா என்னன்னு தெரியா? ஒரு 4 லிட்டர் பெட்ரோல் மேல ஊத்து, கொளுத்து. இப்ப நெருப்பு எரியுதில்ல, பத்துதில்ல. அப்ப நீ என்ன சொல்ல? நான் நைஸ் 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 என்று சொல்லுவியா? இல்லாட்டி எந்த போய் எந்த போய் எந்த போய் எந்த போய் என்று உருளுவியா? கேள், இந்த உலகத்திலே, இந்த சரீரத்திலே நீ பெட்ரோல் ஊத்தினால் 3 நிமிஷத்துல நீ செத்து போயிடுவா. 3 5 என்ன தெரியும். ஆனால் நரகத்துக்கு போச்சியா? வேதம் சொல்லுகிறது ஒன்று நித்திய ஜீவன், இல்லாட்டி நித்திய மரணம். என்னது? நித்திய ஜீவன் இல்லாட்டி நித்திய நரகம். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் மேல பெட்ரோல் ஊத்தி நெருப்பு பத்துது, எரியுது, சுடுது, கஷ்டமா இருக்கு. ஆனா சரீரம் எரிஞ்சு சாம்பலா போகுதில்லையே. அப்ப என்ன செய்வீங்க? நைஸா இருக்குமா? புத்தி இல்லாத இளம் சந்ததி, மூர்க்க குணமுள்ள இளம் சந்ததி எவ்வளவு சத்தியத்தை சொல்லி இருக்கு. வெக்கம் இல்லை. வாழ்க்கையில் நீ எப்படி முன்னேறுவாய்? சரி, அதை விடுவோம். மரணம், மரணத்துக்கு ஒரு வாசல் உண்டு. இந்த பிசாசு, இந்த மரணத்தின் ஆவிகள் இன்றும் எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. உன்னை ஒரு விபத்துக்குள்ளாக்கி, இல்லை என்றால் உன்னை ஒரு குழிக்குள்ளே தள்ளி, இல்லை என்றால் உன்னை அனர்த்தங்களுக்கூடாக உனக்குள்ளே கொள்ளை நோய்களை கொண்டு வந்து, காலத்துக்கு முன்னே கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நீ நிறைவேற்றுவதற்கு முன்னே, எதற்காக தேவன் உன்னை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக தேவன் உன்னை இந்த பூமியிலே நிறுத்தினாரோ, அதை கூட நிறைவேற்ற முடியாதபடிக்கு இடையிலே காலத்துக்கு முன்னே உன்னை அழித்து கொண்டு போகும்படிக்கு தான் இந்த மரணத்தின் வாசல் செயல்படும். இந்த வாசல்களுக்கு எதிராக நீங்க ஜெபிக்கல. அதால தான் இன்றைக்கு நீங்க பல காரியங்களை, செய்திகளை நீங்க கேட்குறீங்க, ஆச்சரியப்படுகிற செய்தி. இதுதான் இதுக்கு காரணம். த கேட்ஸ் ஆஃப் டெத். இதுக்காக சபை ஜெபிக்கணும். நாளைய தினத்தில் முடிஞ்ச நாங்கள் ஜெபிக்கணும். இந்த சியோனுக்கு மேலே இந்த மரணத்தின் வாசல் உலாவுது. இந்த பட்டணத்துக்கு மேலே மரணத்தின் வாசல் லாத்தி தெரியுது. ஹல்லேலூயா. லபரகு ஷெபெதே கசந்தனா மாகோரே ரெபாகு ஷெந்தனே மேகோதி பல சகலத்துனா மக்களா. வாசல்கள் பூட்டப்பட்டு இருந்தால், இயற்கை வாசல் அல்ல, எங்கள் கண்களினாலே பார்க்கின்ற வாசல்கள் அல்ல, இது ஆவிக்குரிய பரிமாணத்தில் உள்ள வாசல்கள். இந்த வாசல்கள் மூடப்பட்டு இருப்பதினால சிலருடைய வாழ்க்கையில் இந்த வாசல்கள் திடீரென்று வாழ்க்கையின் நடுப்பகுதியில் அது மூடப்படுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு சிலருடைய வாழ்க்கையில் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் திடீரென்று அது மூடப்படுகிறது. அதோட உண்ட காலம் முடிஞ்சு.
Sendonomo koshekeri tolobo karata. Rekolobo kasakate kalaya sakati namako. எழுமி நிப்போமா கொஞ்சம். ஓ ரிகோபு சகலே பெகே சத்துனமோ கோலே. ஓ ரமணமணி அரியாந்தனமா. கொஞ்சம் ஜெபிங்க. அயல் மொழியில் ஜெபிக்க விரும்பினா ஜெபிங்க. வாசல்கள் திறக்கணுமெண்டா ஜெபிங்க. லோபா ரபா கஸ்ஸகதே கலையா ரபா காத்தபலைத்தன. நான் சொல்கிறேன் கேளுங்க. கொஞ்ச நாள் உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா போச்சுது, எல்லாம் அமைதியாக சமாதானமாக போச்சுது, நல்லா இருந்தீங்க. ஆனால் திடீரென்று உங்களை அறியாமல் உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. கஸ்டமர்ஸ் குறைஞ்சி போனாங்க. மெதுவாக வாழ்க்கை ஒரு உயர்வான இடத்திலிருந்து கீழே தாழ்ந்து போக ஆரம்பிக்கிறது. என்ன காரணம்? இதுதான் திடீரென்று உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற ஆவிகள். வாசலை அடைத்த போது, இவ்வளவு காலமும் ஓடின அந்த நதி அது தடைப்பட்டது. இப்போ நீ குறைவடைய ஆரம்பிக்கிறாய். இன்னொரு சிலருடைய வாழ்க்கை, நான் இப்போ தீர்க்க தரிசனமாக நான் பேசுகிறேன், ஆவியில் நான் அதை பார்க்கிறேன். சில பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். கொஞ்சம் காலம் நல்லா படிச்சிங்க, சொல்லவே தேவையில்லை படிக்கிறதுக்கு, நல்லா படிச்சிங்க, நல்ல மார்க்ஸ் எடுத்தீங்க, யாரோடையும் போட்டி போடாமல் கிடையாது, படிப்பிக்கிறது நல்லா விளங்குது, படிக்கிற செல்ஃப் ஸ்டடி நல்லா மண்டையில் ஏறுது, நல்லா இருந்தீங்க, நிறைவாக இருந்தீங்க. ஆனால் திடீரென்று பாடசாலையில் படிக்கிறதும் விளங்குதில்லை, படிப்பிக்கிறதும் விளங்குதில்லை, டியூஷன் கிளாஸில் படிப்பிக்கிறதும் விளங்குதில்லை, வீட்டில் வந்து படித்தாலும் விளங்குதில்லை, மார்க்ஸ் குறைய ஆரம்பிக்கிறது. ஒரு பாடம் உண்டு அல்ல, படிக்க விருப்பமே இல்லாமல் போகிற அளவுக்கு பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் சம்பவித்தது. உங்களுக்கு தெரியாது என்னன்னு. இதுதான் நான் சொல்கிறேன், வாழ்க்கையிலே உண்டான பூட்டப்பட்ட வாசல். திடீரென்று வாழ்க்கையிலே நடுப்பகுதியில் நல்லா ஜொலிக்கிற பூத்து குலுங்குற நேரத்தில் அந்த வாசல் மூடப்படுது. வாழ்க்கையில் நீங்கள் சிறு பிராயத்திலிருந்து வளர்ந்து வரும்போது, நான் தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன், எனக்கு ஆவியானவர் எனக்கு காட்டுறார், எனக்கு இந்த சத்தம் கேட்குது, அதை நான் சொல்கிறேன். சின்ன பிள்ளையாக இருந்து வாலிப பிராயமெல்லாம் தாண்டி வரும்போதெல்லாம் நீங்கள் நல்ல சுகமாக இருந்தீங்க. வியாதி என்பதே வருவதில்லை. ஆனால் எப்பொழுது திருமணம் ஒன்று வந்ததோ, திருமணத்துக்கான ஏற்பாடுகள் எப்பொழுது ஆரம்பமானதோ, அண்டையில இருந்து தொடங்கின வியாதிகள் ஒன்றன் பின் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை சரியாக முழுமையாக வாழ முடியாதபடிக்கு உங்களை சிறைப்படுத்தி இருக்கிறது. காரணம் இருந்தால் போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாசல் மூடப்படுகிறது. பரலோகத்திலே இருந்து இறங்கி வந்த தேவ தூதர்கள் இனிமேலும் வருவதில்லை. இன்னொரு சிலர் இருக்கிறீங்க, முதல் நல்லா ஜெபிப்பீங்க, நல்லா உபவாசம் பண்ணுவீங்க, தேவ பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க, வார்த்தையை படிக்கிற நேரம் வெளிப்பாடுகள் வந்து, நீங்க சமைச்சு கொண்டு இருக்கிற நேரம் வசனங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஆவியானவர் போட்டுக்கொண்டே இருப்பார். தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமா ஆண்டவர் பல காரியங்களை உங்களுக்கு காண்பித்து நீங்க ஆவியில ஜொலித்து கொண்டு இருந்தீங்க. ஆனால் திடீரென்று ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு இருள், ஒரு மந்த குணம். இப்ப ஜெபிக்கவே வருதில்லை, வேதம் வாசிக்கவே பிடிக்குதில்லை, தேவனை குறித்து தியானிக்க வருதில்லை.
முன்னே போன்ற அந்த ஆராதனையில இருந்த அந்த அபிஷேகம் இல்லை, ஆவிக்குரிய அனுபவம் இல்லை, சொப்பனங்கள் இல்லை, தரிசனங்களும் இல்லை. என்ன காரணம்? திடீரென்று பொல்லாங்கன் வாழ்க்கையில வாசலை அடைச்சிட்டான். ஜெபிக்க விரும்பினவர்கள் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபிங்க. ஜெபிக்க வேணும் என்று நீங்க விரும்பினா மட்டும் நீங்க ஜெபிங்க. ஆண்டவருடைய பாரத்தை நான் உங்க மேல ஊத்திட்டேன், விருப்பம்டா ஜெபிங்க, இல்லாட்டி இருங்க. வாசல்கள் திறக்கப்பட வேண்டும், வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். இங்களை முன்னுக்கெல்லாம் சத்தத்தை காணுமே, இங்களை முன்னால சத்தமே இல்லை, ஜெபிக்கவே இல்லை. இன்னும் வாழ்க்கையில வாசல் பூட்டப்பட்டதாகவே இருக்க வேணுமா? தம்பி ஜெபி, உந்த வாழ்க்கையில வாசல் திறக்கணும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால ஆகும், ஆவியினால ஆகும், ஆவியினால ஆகும், பரிசுத்த ஆவியினால மாத்திரம்தான் ஆகும். ஓ, பரிசுத்த ஆவியானவரோட இணைந்து கொண்டாள், பரிசுத்த ஆவியானவரோட இணைந்து கொண்டாள். உதவி செய்வார், உதவி செய்வார், உதவி செய்வார். ஓ பராபா காதா பாகா சாகாதி பே லேபாதா காலா பாராகாதே கேலேகே ஓ யந்தா நாராலா பாரிகாலியாந்தே நகாரிபேகே ஏலேகா சஹாந்தே நமகோ லெபேகே தபாரா கலாந்தே. La baralanda namakatapa elele kele bekiringa la barakata kalando. சாத்தான் மூடின வாசலை வைத்தியர்களால் திறக்க முடியாது. சாத்தான் மூடின வாசல்களை அதிகாரிகளால் திறக்க முடியாது. பிசாசானவன் உன் வாழ்க்கையில பூட்டின வாசலை எந்த ஒரு மனிதனாலும் திறக்க முடியாது. தேவன் மாத்திரம்தான், தேவனால மாத்திரம்தான், தேவனால மாத்திரம்தான், கர்த்தரால மாத்திரம்தான். இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க வைத்திருக்கிற நன்மைகளை பிசாசானவனால் இனிமேல் தடுக்க முடியாது. இந்த கால வேளையிலே நீர் எங்களுக்காக வைத்த அந்த வாசல்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் திறக்கும்படிக்காக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் யுத்தம் பண்ணுகிறோம், நாங்கள் யுத்தம் பண்ணுகிறோம், நாங்கள் யுத்தம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அந்த வாசல் இந்த கால வேளையிலே திறக்கப்படுவதாக, அந்த வாசல்கள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக, அதிலே நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதாக இந்த கால வேளையிலே நாங்கள் யுத்தம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் எல்லா கிரியைகளையும், அடைக்கப்பட்ட வாசல்களின் மத்தியிலே அவனாலே போடப்பட்ட எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம், முறியடிக்கிறோம். எந்தெந்த ஆசீர்வாதங்கள் வாசல்கள் தடைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த ஆசீர்வாதத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டதோ இந்த காலவெளியிலே திறக்கப்படுவதாக. பொருளாதார ஆசீர்வாதத்தின் வாசல்கள், நன்மையான வாசல்கள், அடைக்கப்பட்ட வாசல் இன்றைக்கு திறப்பதாக, இன்றைக்கு திறப்பதாக, இன்றைக்கு திறப்பதாக, இன்றைக்கு திறப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தடுக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் தந்திரங்களையும் முறியடிக்கிறோம், முறியடிக்கிறோம், முறியடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எங்களுக்கு வைத்த நன்மைகளின் வாசல்கள் வழியாக
நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதாக இந்த காலவேளையிலே நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம். யாருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள், சுகங்கள் இதுவரையும் தடை பண்ணப்பட்டிருக்கிறதோ, இதுவரையும் மூடப்பட்டிருக்கிறதோ, இன்றைக்கு திறப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே உயர்வுகளுக்கு தடைகளாய் இருக்கிற எல்லா வாசல்களும் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக. நன்மைகளுக்கு தடைகளாய் இருக்கிற வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது திறப்பதாக. தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எந்த ஒரு நன்மையும் தடைபடாதபடிக்கு இந்த காலவேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறோம். சரீரத்திலே காணப்படுகிற எல்லா வியாதிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கொடுத்த சுகத்தை தடுத்து வைத்திருக்கிற அடைக்கப்பட்ட வாசல் இந்த காலவேளையிலே திறக்கப்படுகிறது. வியாதிகளிலே இருந்து விடுதலை உண்டாகிறது. வியாதிகளிலே இருந்து சுகம் உண்டாகத்தக்கதாக ஆண்டவர் கொடுத்த திறந்த வாசல் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே பிசாசினாலே மூடப்பட்ட வாசல் இப்பொழுது திறக்கிறது. அவருடைய தழும்புகளால் எங்களை சுகமாக்கினார். அவருடைய தழும்புகளால் என்னை சுகமாக்கினார். அந்த சுகம் எனக்கு சொந்தமானது. அதை நான் திறந்து பெற்றுக் கொள்கிறேன். அந்த வாசலை திறக்கிறேன். நான் அதற்குள்ளே உட்பிரவேசிக்கிறேன். சுகத்தை சுதந்தரிக்கிறேன். ஆரோக்கியத்தை சுதந்தரிக்கிறேன். விடுதலையை சுதந்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இந்த கால வேளையிலே அது என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. சுகம் இறங்கி வருகிறது. விடுதலை இறங்கி வருகிறது. இயேசுவுக்கு மேல பரலோக வாசல் எப்பொழுதும் திறந்திருந்ததாம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே பரலோக வாசல் எனக்கு மேலாக எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும் ஆண்டவரே. அது உங்களுடைய ஜெபமா மாறட்டும். ஆண்டவர் வெளிப்படுத்தின சற்று நேரத்துக்கு முன்னே சொன்ன இந்த நபர்கள், நீங்கள் வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். சீக்கிரம் ஜெபிக்க தொடங்குங்க. நேரம் போகுது. லேபரோகோ சேபரே தலகார பாஷிகிரிந்து நமோ கதி பலத்துனோ. முன்னுக்கு வருகிறவர்கள் நீங்க வரலாம், மற்றவர்கள் உட்காரலாம். ஆனால் ஜெப சிந்தையோட இருங்க. We want to pray for you. உண்மையாவே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். அதுக்கு தான் இந்த நேரங்களை நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். ஜெபம் என்று சொல்லி புதிதாய் வந்தவர்கள் உங்களுக்காக நான் கடைசியாக நான் ஜெபிப்பேன். ஆராதனை முடிந்தவுடனே ஜெபிப்பேன். ஓ வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, ஓ Hallelujah, hallelujah, hallelujah.
கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. சீக்கிரம் ஜெபிங்க, சீக்கிரம் சீக்கிரம் ஜெபிச்சணும். ஹalleluya 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 ஹalleluya. Rekata paka sakata pashakalinda laba rabakati bala tunama dheri andalaba. Jesus libarabakati bala tulaba kalaba rabaku mananda namanga Eri andanama kulindu levesha kalaba ribatulaba. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. Hallelujah, 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 amen. Hallelujah, hallelujah. Jesus. எபனேசரே, எங்குயிரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய், என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபனேசரே, உதவி நீரே. என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே.
போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே, தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. யெகோவாயிரே, எல்லாம் பார்த்து கொள்வி. ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. யெகோவாயிரே, எல்லாம் பார்த்து கொள்வி. ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ இயேசுவே, என்றுமே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. தெய்வமே, இயேசுவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம்.
கர்த்தர் இந்த 3வது மாசத்துக்குள்ளே எங்களை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ பாடுகளின் நிமித்தமும் எத்தனையோ வேதனைகளின் நிமித்தமும் கர்த்தர் எங்களை வழிநடத்தினாலும் கர்த்தர் எங்களோடு கூட இந்த புதிய மாதத்தை ஆசீர்வாதமாக மாற்றித்தர அவர் வல்லமையை உள்ளவராயிருக்கு. கரங்களை தட்டி இந்த மாதத்தை கொடுத்த தேவனுக்கு, இந்த மாதத்திலே தேவன் எங்களை அற்புதமாய் வழிநடத்த அவர் உண்மையுள்ள தெய்வமாயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.